நான் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்தவள். எனக்கு அம்மா இல்லை. நான் எங்க அப்பாவுடன் தான் இருக்கிறேன். எங்க அம்மா இறந்த பிறகு எங்க அப்பா என்னை மிகவும் நன்றாக வளர்த்தார். ஆனால் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது மது குடிப்பது. ஆரம்பத்தில் அவர் குறைவாகவே குடிப்பார். நான் நினைத்தேன் அவருக்கு அம்மா இல்லாத துயரத்தில்தான் குடிக்கிறாரோ என்று. வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாள் என்பதே அவருக்கு நினைவிருக்காது. மெதுவாக அவர் இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். உன் அப்பா சாலையில் குடித்து விழுந்து கிடக்கிறார். அப்படிச் சொன்னால் அண்டைவர்கள் எனக்கு மிகவும் மோசமாகத் தோன்றும். இரவு 10 முதல் 11 மணி வரை அவரை தேடி சென்று வீட்டுக்கு அழைத்து வருவேன். அவருக்கு மது குடிக்கும் பழக்கம் மிகவும் அதிகமாகிவிட்டது. அதே மாதிரி ஒரு நாள் என் திருமணத்துக்காக மாப்பிள்ளை பக்கம் நம்ம வீட்டுக்கு வந்தார்கள். அந்த நாளும் எங் அப்பா மதுவில் இருந்தார். அவர் மிகவும் மோசமான நடத்தை காட்டினார். அதனால் அந்த தொடர்பு முறிந்துவிட்டது. எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நாம் ஏன் வாழ வேண்டும் என்றே நான் நினைத்தேன். நான் மிகவும் உடைந்து போனேன். வீட்டில் ஒரு இளம் பெண் என்றாலும் அதற்கு எந்த மரியாதையும் இல்லை. அவர் சரியாக உடை அணியவும் இல்லை. வீட்டிலேயே கிடந்து கொண்டிருந்தார். முழு நாளும் வீட்டிலேயே இருந்தார். வேலைக்கு போகவும் இல்லை. நான் கடினமாக சம்பாதித்த பணத்தையும் திருடி குடித்து வீட்டிலேயே கிடந்தார். என் அப்பாவின் மது பழக்கத்தால் என் வாழ்க்கை முழுமையாக அழிந்துவிட்டது. என் துயரமான கதையை என் தோழிக்கு சொன்னேன். அப்போது அவர் எனக்கு அடிக்ஷன் கில்லர் பற்றி சொல்லி அதை ஆர்டர் செய்யுமாறு கூறினார். நான் உடனே அதை ஆர்டர் செய்துவிட்டேன். நான் என் அப்பாவுக்கு தெரியாமல் காலை மற்றும் மாலை அவர்களது உணவில் கலந்து கொடுத்தேன். இதை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்திய சில நாட்களில் மாற்றம் தெரிக ஆரம்பித்தது. முன்பு அதிகமாக குடித்தவர் இப்போது முற்றிலும் விட்டுவிட்டார். அடிக்ஷன் கில்லர் பயன்படுத்திய பிறகு என் அப்பா மது குடிப்பதை முற்றிலும் மறந்துவிட்டார். மதுவுக்கு அடிமை, புகையிலை, குட்கா, பான், மருந்துகள் போன்ற பழக்கங்கள் உலகம் முழுவதும் பல வடிவங்களில் உள்ளன. முன்பு சாதாரணமாக தோன்றிய அந்த அடிமை பழக்கம் இப்போது ஒரு நோயாக மாறிவிட்டது. இதுவே நம்மால் மறுக்க முடியாத உண்மை. இந்த மதுவுக்கு அடிமை பழக்கத்தை கட்டுப்படுத்த பல சிகிச்சைகள் மற்றும் பல மருந்துகளும் உள்ளன. ஆனால் முடிவுகள் மிகவும் மிகவும் குறைவாக இருக்கின்றன. ஏன் என்று தெரியுமா? மதுவுக்கு அடிமையானவர்கள் அத்தகைய மனநிலைக்கு சென்று விடுகிறார்கள். அவர்கள் குடித்தால்தான் வாழ முடியும் என்று நினைக்கிறார்கள். குடும்பத்தில் மதுவுக்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தந்தை, கணவர், மகன் ஆகிய அனைவரையும் இந்த அடிமை பழக்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக தொடங்கப்பட்ட புதிய இயக்கமே எங்கள் அடிக்ஷன் கில்லர். புதிய சக்தியுடன் அடிக்ஷன் கில்லர் தற்போது தூள், திரவ வடிவில் கிடைக்கிறது.